குலதெய்வம் அருள் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன பண்றது, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றீங்களா? நமஸ்காரம். வனதுர்காபீடத்துலேருந்து விஸ்வநாதன். எல்லாரும் வீட்டில் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. எல்லாருக்குமே குலதெய்வ அனுகிரகம் உண்டு. சுவாமி படத்தை எந்த பக்கம் வைக்கிறதுங்கிறது தான் முறையான விஷயம். எப்பயுமே உதயம்னு சொல்லக்கூடிய கிழக்கு பக்கத்தில் சுவாமியை வைக்கணும். சுவாமி மேற்க பார்த்து இருந்தால் தப்பு இல்லையான்னு கேட்கக்கூடாது. மேற்க பார்த்து இருக்கலாம். உதயத்தில் இருக்கணும். சில இடங்களில் சில வீட்டில் கிழக்கில் வைக்கிறதுக்கான வழி இல்லை அப்படின்னா மேற்கில் வச்சு கிழக்க பார்க்குற மாதிரி சுவாமி வைக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கம் சுவாமி ஃபோட்டோவை வைக்கக்கூடாது. தெற்க வச்சு வடக்கு பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது, வடக்க பார்த்து எந்த சுவாமியை வைக்கலாம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. வடக்க பார்த்து வைக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து அது அம்பாலாக இருந்தது அப்படின்னா வடக்க பார்த்து தாராளமாக வைக்கலாம். அம்பாலா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள், துர்க்கை குலதெய்வமாக இருக்கும். அந்த மாதிரி அம்பால்லாம் வடக்க பார்த்து வைக்கலாம். குலதெய்வ அனுகிரகமே எனக்கு பரிபூர்ணமாக வேணும், எனக்கு எப்பயுமே அந்த குலதெய்வம் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துடைய படத்தை வடக்கு பார்த்தா மாதிரி வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் இன்றைக்குமே இருக்கும். சனிக்கிழமை ஆச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு மட்டுமே தனியாக சாம்பிராணி போக்க போடுங்க. அது இன்னும் விசேஷத்தை கொடுக்கும். நமஸ்காரம். வனதுர்காத்மியம். விஸ்வநாதன்.